வணக்கம் நண்பர்களே, மனதை தொடும் நேரம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என் பேர் சுமதி. வயது 22 ஆகுது. ஆசையாய்த்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் கணவர் பெயர் அருண். ரொம்ப நல்லவர். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத உத்தமமான மனுஷன். ஆனால் அவரோட மொத்த உலகமும் அவரோட ஆபீஸ் தான். வேலை, அப்புறம் ஃபோன், இதை மட்டும்தான். கல்யாணமாகி 2 வருஷம் ஓடிடுச்சு. ஆனால் ஒரு பொம்பளைக்கு கணவன்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்போ அரவணைப்போ அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களோ எனக்கு பெருசாக கிடைக்கல. கேட்டால் ஆஃபீஸில் செம்ம டயர்ட் சுமதி, தூங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு படுத்து விடுவார். ஆசையெல்லாம் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சு ஒரு கட்டத்தில் எனக்கு வாழ்க்கையே சலிச்சு போச்சு. வேலை விஷயமாக நாங்கள் சென்னைக்கு குடி வந்தோம். அங்கே தான் எங்களுக்கு எதிர் வீட்டில் சுரேஷ் அறிமுகமானான். அருண் காலையில் போனால் நைட்டு வர லேட் ஆகும். தனிமையில் இருந்த எனக்கு சுரேஷோட பேச்சு ஆறுதலாக இருந்தது. அருண்கிட்ட இல்லாத ஒரு கம்பீரமும் பெண்களை வர்ணித்து பேசுகிற சாதுர்த்தியமும் சுரேஷ்கிட்ட இருந்தது. அவன் என்னை பார்க்கிற பார்வையும் பேசுகிற வார்த்தைகளும் எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருந்த உணர்ச்சிகளை தட்டி எழுப்ப ஆரம்பித்தது. ஒரு நாள் அருண்கிட்ட ஒரு வாரமாக டூர் போயிருந்தார். அன்னைக்கு நைட் பயங்கர மழை. சுரேஷ் ஏதோ விஷயம் பேச என் வீட்டுக்கு வந்தான். அன்னைக்கு அவனோட பேச்சு, அந்த தனிமை, என்னோட பல நாள் ஏக்கம் எல்லாம் சேர்ந்து என்னை நிலை தடுமாற வச்சிடுச்சு. அருணுக்கு தெரியாமல் சுரேஷ் கூட அந்த ஒரு அற்ப சந்தோஷத்துக்காக எல்லை மீறி விட்டேன். அருண் இல்லாத அந்த 5 நாளும் சுரேஷ் கூட சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி இருந்தது. விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுறது, பியூட்டி பார்லர் போகிறதுன்னு என் உலகமே மாறிடுச்சு. அருண் தராத சுகத்தை சுரேஷ் தரான்னு நினச்சி நான் செஞ்சது துரோகம்னு கூட தெரியாமல் அந்த அற்ப சந்தோஷத்தில் திளைச்சேன். அருண் டூர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டார். சுரேஷ் கூட இருந்த பழக்கத்தை இதோட நிறுத்திக்கலாம்னு நினச்சி நான் சுரேஷை பார்க்க போனேன். ஆனால் அங்கே எனக்கு காத்திருந்தது ஒரு பெரிய அதிர்ச்சி. சுரேஷ் அவனோட ஃபோனை ஆன் பண்ணி என்கிட்டே காட்டினான். அதில் நானும் அவனும் நெருக்கமாக இருந்த வீடியோக்களும் ஃபோட்டோக்களும் இருந்தது. நான் பதறி போய்விட்டேன். சுரேஷ், இது எல்லாம் என்ன? உடனே டெலீட் பண்ணுன்னு அழுதுகிட்டு கெஞ்சினேன். ஆனால் சுரேஷோட முகத்தில் ஒரு கொடூரமான திமிர் சிரிப்பு இருந்தது. அவன் சொன்னான், சுமதி, இதெல்லாம் சும்மா நினைவாக வச்சிக்க எடுத்தது இல்லை. உன் கணவன் வந்தால் நீ என்னை மறந்துடுவேன்னு எனக்கு தெரியும். இனிமே நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ என்னுடன் வரணும். இல்லைன்னா உன் வீட்டில் இருக்கிற நகை பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். இல்லைன்னா இந்த வீடியோ உன் புருஷனுக்கு போகும் அப்படின்னு மிரட்டினான். அப்போதான் என் கண்ணுக்கு திறந்துச்சு. அப்போ அன்பா பேசினான். ஆசையை தீர்த்து தான் நினைச்சவன் ஒரு மிருகம் பிளாக்மெயில் பண்ணுறான்னு புரிஞ்சது. அற்ப சந்தோஷத்துக்காக என் வாழ்க்கையை நானே
நரகமாக்கிட்டேன்னு நினச்சி தலை வெடிச்சிடும் போல இருந்தது. அவனுக்கு நகை கொடுத்தாலும் வீடியோவை டெலிட் பண்ணுவானன்னு எனக்கு நிச்சயம். அழுது கொண்டே கணவன் அருணின் காலில் விழுந்து உண்மையை சொல்வதும் அருண் அவளை தூக்கி அமைதியாய் பேசுவதும், இனிமே இதை மறைச்சா என் வாழ்க்கை மொத்தமாக அழிஞ்சிடும்னு எனக்கு புரிஞ்சது. அன்னைக்கு நைட் அருண் ஆஃபீஸில் இருந்து வந்த உடனே அவர் காலில் விழுந்து கதறி அழுதேன். என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். பக்கத்து வீட்டில் இருக்கிற சுரேஷ் கூட தப்பான உறவு வச்சுக்கிட்டேன். இப்போ அவன் வீடியோ வச்சுக்கிட்டு மிரட்டுகிறான். எனக்கு உங்கள் கூட வாழ தகுதி இல்லை, நான் வீட்டை விட்டு கிளம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அருண் என்னை தடுத்து நிறுத்தினார். அவரோட முகத்தில் கோபம் இருந்தாலும் ஒருவித நிதானமும் இருந்தது. அவர் சொன்ன வார்த்தை என்னை அப்படியே உலுக்கிடுச்சு. சுமதி, நீ எங்கேயும் போக வேண்டாம். நான் டூர் போயிட்டு வந்தப்பவே வீட்டில் இருந்த சில மாற்றங்களை வச்சு அன்னைக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு எனக்கு சந்தேகம் வந்தது. நீ பியூட்டி பார்லர் போனது, ட்ரெஸ் மாற்றினது எல்லாமே கவனித்தேன். இன்னைக்கு நீ சுரேஷ் வீட்டுக்கு போனப்பவும் நான் பின்னாடியே வந்து கவனித்தேன். அவன் உன்னை மிரட்டினது எல்லாமே எனக்கு தெரியும். முதல்ல எனக்கு ஆத்திரம்தான் வந்தது. ஆனால் நிதானமாக யோசிச்சப்ப இதில் என் மேலேயும் தப்பு இருக்கிறது புரிஞ்சது. கல்யாணமாகி 2 ஆண்டுகள் ஆகியும் உன் மனசுலையும் உடம்புலையும் என்ன ஆசை இருக்குன்னு எனக்கு தேவைன்னு ஒரு கணவனாக நான் புரிஞ்சிக்கல. எப்போ பார்த்தாலும் வேலை காசுன்னு ஓடி உன்னை தனிமையில் விட்டது என் தப்பு தான். ஆனால் அந்த அற்ப சந்தோஷத்திற்காக நீ ஒரு தப்பானவனை நம்பி இவ்வளவு பெரிய ஆபத்தில் போய் சிக்கி இருக்கக்கூடாது சுமதி. என் கணவர் அருண் உடனே சைபர் கிரைம் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு சுரேஷை கையும் களவுமாக பிடிக்க வச்சார். அவன்கிட்ட இருந்த எல்லா வீடியோக்களையும் ஃபோட்டோக்களையும் டெலீட் பண்ண வச்சாங்க. சுரேஷோட அசிங்கமான முகம் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தொங்குது. என் கணவர் என்னை மன்னிச்சு ஏற்றுக்காவிட்டாலும் என் மனசுக்குள்ளே இருக்கிற குற்ற உணர்ச்சி என்னை இன்னும் உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. இதை பார்க்கிற எல்லா பெண்களுமே நான் ஒரு விஷயத்தை எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். குடும்ப வாழ்க்கையில் ஏமாற்றங்கள், குறைகள், தனிமை இருக்கத்தான் செய்யும். அதை உங்கள் கணவன்கிட்ட பேசித்தான் தீர்த்துக்கணுமே தவிர வெளியில் தேடக்கூடாது. வெளியில் ஒருத்தன் காட்டுகிற பாசமும் வர்ணனைகளும் அற்ப சுகமும் உங்களை பாராட்டுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி உங்களை அழிக்க நினைக்கிற ஒரு ஆபத்து ஒளிந்திருக்கும். அந்த 2 நிமிஷ அற்ப சந்தோஷத்துக்காக உங்களை ஒரு உண்மையான நேசிக்கிற கணவனையும் உங்கள் குடும்ப மானத்தையும் வச்சிடாதீங்க, அடகு வச்சிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க பெண்களே. இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.